அந்த முட்டாப்பை சொல்றான் பிஹெச்எல் வந்து மத்திய அரசு கொண்டு வந்து பிஹெச்எலுக்கு இடம் பார்க்க பொறியாளர்கள் மத்திய அரசு அனுப்புது. தமிழ்நாடு முழுக்க போய் பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு காமராஜர் சொல்லிடுறாரு. எல்லா ஊருக்கும் போறாங்க, பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இடம் இல்லையான்னு சொல்லிடுறாங்க. வாங்க எல்லாம் ஐஏஎஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய அதிகாரிகள், தமிழ்நாட்டில் இடம் இல்லையா, இப்போ என்ன செய்ய போறீங்க? பெங்களூருக்கு போறோம், அங்கே கேட்டாங்க கொடுக்குன்னு சொல்லி அங்கேயும் காங்கிரஸ் பெங்களூருக்கு கூப்பிட்டு இருக்காங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. உடனே திருச்சிக்கு போனீங்களான்னு கேட்குறாரு. உடனே இல்லைங்களையா போங்க, உங்களுக்கு எப்படி இடம் வேணும்? இங்கே வந்து வானூர்தி நிலையம் இருக்கணும், ஏர்போர்ட் இருக்கணும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கணும், நீர்நிலை பக்கத்தில் இருக்கணும், ஆறு தான் இருக்கணும், ஏன்னா தண்ணீர் தேவைப்படும் பிஹெச்எல்லுக்கு அப்படின்னு. சரி உங்களுக்கு ஒரு அது மேலே வந்து கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் இருக்கணும். திருச்சியில் திருவரம்பூர் ஒரு ஏரியா இருக்கு, போய் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. பார்க்கல, போய் பாருங்க. பக்கத்தில் வந்து காவிரி ஆறு ஓடுது, இந்த பக்கம் திருச்சியில் ஏர்போர்ட் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, நீங்க கேட்ட மாதிரி இடம் அங்கே இருக்கு. அப்புறம் பிஹெச்எல் வாக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகள் உருவாக்கணும், அதுக்கான இடமும் அங்கே இருக்கு, போய் பாருங்கன்றாரு. அவர் பிறந்தது விருதுநகர்ல, திருச்சியில் போட்டி போடல, திருவண்ணூர் தொகுதியில் அவர் நிக்கல. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பூகோள அமைப்பை, புவியியல் அமைப்பை அங்கலம் அங்கலமாக உள்ளங்கையில வச்சிருந்தாரு காமராஜர். அதனால தான் அவர் பெருந்தலைவர், அதனால தான் அவர் கர்ம வீரர், அதனால தான் அவர் கிங் மேக்கர். அந்த காமராஜர் சொன்னதன் அடிப்படையில் திருச்சியில் போய் அதிகாரிகள் பார்க்குறாங்க. பார்த்தா இதே போல இடம் கிடைக்குது, அதிகாரிகள் தங்குவதற்கு, தொழிலாளர்கள் தங்குவதற்கு, பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், பக்கத்தில் ஏர்போர்ட்டு, இந்த பக்கம் வந்து கல்லணை, காவிரி ஆறு எல்லாம் இருக்கு, எல்லா வசதிகளோட இடம் இருக்கு. ஐயா இருக்கீங்க, 500 ஏக்கர் எடுத்துக்கலாம் ஐயா, தாராளம் எடுத்துக்கோங்க. அப்படி வந்தது தான் பிஹெச்எல். அந்த பிஹெச்எல்ல 80 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், 20 விழுக்காடு தான் நீங்க மற்றவர்களுக்கு சொல்லி ஒப்பந்தம் போட்ட பிறகுதான் பிஹெச்எல் அனுமதிக்கிறாரு. இன்னைக்கு தலையில மாறி வடைந்தினுடைய கோட்டையாக பிஹெச்எல் மாறிடுச்சு இந்த திராவிட திருட்டு கும்பலால். ஆனால் அன்றைக்கு தமிழர்கள் தொழிலாளர்களாக, அதிகாரிகளாக பிஹெச்எல் நியமிக்கப்பட்டு அந்த பிஹெச்எல் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட மக்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்ய சேலத்தில் இரும்பு உருக்காலை உருவாக்கினார். நீங்க உருட்டாளன்னு சொன்னார் ஸ்டாலின், அது உருட்டாளல்ல, இரும்பு உருக்காலை. மேட்டூர்ல காகித தயாரிப்பு தொழிற்சாலை, ஊட்டியில புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, கிண்டியில டெலிபிரிண்டல் தயாரிப்பு தொழிற்சாலை, அதே போல பெரம்பூர்ல ரயில் பெட்டி தொழிற்சாலை. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழருடைய வேலை வாய்ப்பு உருவாக்கி இவ்வளவு தொழிற்சாலை கொண்டு வந்து தொழில் வளர்ச்சியை பெருக்கினார். அவருடைய காலத்துல வட மாநிலங்களுக்கு போக வேண்டிய எத்தனையோ திட்டங்களை, எத்தனையோ தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டை ஒரு தொழில் நகரமாக மாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இருந்தார். வெறுமனையா விவசாயம் ஒரு பக்கம் தொழிற்சாலை, விவசாயத்தை பற்றி சிந்திக்க நீர்நிலைகள், அணைகள், இந்த பக்கம் தொழிற்சாலைகள். அதோடு நிப்பாட்டல, தமிழ்நாட்டுக்கு விமான உதிரிப்பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை வருது. இப்படி விமான உதிரிப்பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை வருகிற பொழுது காமராஜர் வந்து திருச்சியில் அமைக்கலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சண்டிகர் வந்து பிரியுது பஞ்சாப்ல இருந்து. சண்டிகர் பிரிஞ்ச உடனே ஹரியானா, சண்டிகர் ரெண்டு தனித்தனியா பிரிஞ்சிருது. சண்டிகர் வந்து ஒரு அங்க காங்கிரஸ் ஆட்சி, இப்பதான் புதிதா பிறந்திருக்கு சண்டிகர், எங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருந்தா சண்டிகரை டெவலப் பண்ண வசதியா இருக்கும், அதனால இங்க வரக்கூடிய அந்த விமான உதிரிப்பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. மற்றவரா இருந்தா அந்த மாநில முதலமைச்சர் பேசி தனக்கு ஒரு கமிஷனை வாங்கிக்கிட்டு இல்ல தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்து விட்டுருப்பாரு. ஆனா நான் தர்றேன், எனக்கு வர வேண்டியதை விட்டு தரேன், பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய தமிழர்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சேலம், திருவண்ணாமலை, உளுந்தூர்பேட்டை, திண்டிவனம் எங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க அங்க இருந்த ஆட்கள் அனுப்புடா. அதாவது அவர் நினைச்சிருந்தா திருநெல்வேலி, திசையவள, விருதுநகர்னு சொல்லி தன்னுடைய சொந்தக்காரன் அனுப்பல, தன்னுடைய சமூகத்தை அனுப்பல. ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் படிச்சுட்டு இந்த பகுதி வந்து வறட்சியா இருக்கு, வடமாட்டங்கள், அங்கிருந்து அனுப்பணும். இன்னைக்கும் சண்டிகர்ல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வேலை வாய்ப்புல இருக்காங்கன்னா அதுக்கு முதன்மையான காரணம் கர்மவீர காமராஜர். முடிஞ்சா சண்டிகருக்கு போயிட்டு வா.